என்னன்னு இந்த மாதிரி ரேட் இருக்கு.
வணக்கம். இது ஒன்றும் நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் யோகா பண்ணிட்டு இருக்காங்க, பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே வரவே இல்லையா, அதுக்காக கேட்டேன். சரி சரி சரிங்க. வேணாம் 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 இருக்கட்டும், பார்த்துக்கிறோம். அப்படி இப்போ அது போன எடுக்க முடியாது அவங்களால, அதுக்காக இது பண்ணேன். சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க மார்க், சொல்லுங்க. உங்க பொண்ணு பேச. கந்தன் சார், கந்தன் சார். ஓகே சொல்லுங்க சார். ஹலோ சார், செக்ரட்டரி லிங்க் வரலன்றாரு. செக்ரட்டரி இது இல்லைங்கிறாரா? அவருக்கு என்ன என்ட்ராக முடியல அப்படிங்கிறாரு. சரி சார். நீங்க ரோட்டரி பிரைவேட் இருக்கா உங்கள்ட்ட? போன்ல ஒரு நிமிஷம் இல்ல இருக்கா? சார் நான் வாசிக்கிறேன். சரி சரி பார்ப்போம், அவர் வந்தா பார்ப்போம். அப்படின்னா நீங்க வாசிங்க.
சார் இருக்குல்ல சார்? இருக்குல்ல? இருக்குது. சரி, நான் சொல்றேன் வச்சுங்க. வாசிக்கிட்டுமா அதை? இருங்க நான் சொல்றேன். ஓகே ஓகே. எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதோ இருங்க, இந்த ரோட்டி பிளே வாசிக்க சொல்றாங்க. இந்த வாசிச்சுட்டு கூப்பிட்டுமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட் டவுன் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் உமாபதி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கந்தன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சிவபாலன் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட் டவுன் சங்கத்தின் தலைவர் கந்தன் அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க சார், மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். O God, Father of all things, Father of mankind, we thank thee for inspiring our founder with the principles of Rotary based on high ideals of morality. We implore thee to help us, Rotarians,
to imbibe deeply Rotary and implement it our lives so as to labor hard and incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars of colors, greed and claim, for the extinction of economic and social barriers, and for proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families, and all nations may live in amity and fellowship and unite around thy holy feet and hail thee as though really art our one true, eternal, and all loving Father. Thank you very much. நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் மயிலாடுதுறை மெட்டல் சங்கத்தின் தலைவர் கந்தன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் மூர்த்தி கண்ணப்பனம் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தூண்களும் புண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம் வச்சுக்கோங்க. சின்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து அகர ஓசை சின்மய முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து உகர ஓசை ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மகர ஓசை மீண்டும் சின்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஓசை சின்மய முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஓசை ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அப்படியே கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கிறோம். நீண்ட நிலை ஆசனங்கள்.
முதல் ஆசனமாக அனைவருக்கும் காலை வணக்கம். ஆசன நிலைகளில் நின்ற நிலை ஆசனம். தொடக்கமாக தாடாசனா. முதுகுத்தண்டை சீராக்கக்கூடிய ஆசனா. குதிகால்கள் உயர்ந்திருக்கு, கால் விரல்கள் தரையில் உள்ளது. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். மீண்டும் ஒரு முறை. குதிகால் தரையிலிருந்து உயர்ந்த நிலையில் உள்ளது. ஓய்வு. முதுகுத்தண்டு ஒரு பக்கமாக வேலை செய்வதாலோ அல்லது மெத்தையில் படுத்து தூங்குவதாலோ அல்லது ஏதாவது சிறு விபத்து ஏற்படுவதனாலோ அதனுடைய தன்மையிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பாக உள்ளது. அந்த விலகிய நிலையை மீண்டும் சீர் செய்வது. அப்படி சீராக இருந்தால் மட்டுமே, நேராக இருந்தால் மட்டுமே மேலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு சீராக கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமைகிறது. எப்படி ஒரு மரத்திற்கு நிலத்திலிருந்து அனைத்து சத்துக்களும் சென்றாலும் அந்த சூரிய வெளிச்சம் சரியாக நேராக செங்குத்தாக கிடைக்கவில்லை என்றால் அந்த மரம் செழிப்பாக வளராது. அதுபோல் நம்முடைய உடலுக்கும் அந்த மேலிருந்து கிடைக்கக்கூடிய ஆகாய சக்தி, சூரிய வெளிச்சம், காற்று, இவை சீராக கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த தாடாசனா பயன்படும். அடுத்ததாக நின்ற பாதாசனா. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். கால்களை மாற்றி செய்து கொள்கிறோம். இந்த ஆசனமும் முதுகுத்தண்டை சீராக்கும், வலது இடது மூச்சை சீர்படுத்தும். அதோடு கால்களுக்கு வலிமையை கொடுக்கும். அடுத்ததாக கோணாசனா. இடுப்பு சதைகளை கரைக்கக்கூடியது, முதுகுத்தண்டை சீராக்கக்கூடியது. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்ட பிறகு நிதான நிலைக்கு வருகிறோம். அடுத்ததாக திரிகோணாசனா. வயிற்றில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கும், முதுகுத்தண்டை சீர்படுத்துவதற்கும், பெருங்குடலை இயக்குவதற்கும், மூக்கடைப்பை திறப்பதற்கும், முதுகெலும்பை வலிமைப்படுத்துவதற்கும் இந்த திரிகோணாசனம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இடுப்பு சதைகளை கரைக்கக்கூடிய நிலையிலும் இவ்வாசனம் பயன்படுகிறது. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக நடைப்பயிற்சி செய்தால் மூட்டுகளுக்கு எவ்வளவு இயக்கம் இருக்குமோ அதே
இயக்கம் இந்த ஒரு ஆசனத்தில் மட்டுமே கிடைக்கிறது. உட்கட்டாசனம். அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். அப்படியே அமர்ந்த நிலையில் நாம் அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இந்த உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அதோடு விரிப்பில் அமர்ந்து செய்வது மிக மிகச் சிறந்தது. மண் என்பது ஈர்ப்பு சக்தி உடையது. இந்த உடலில் உள்ள வெப்ப சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடிய நிலையாக உள்ளது. ஆக விரிப்பில் அமர்ந்து சுவாச பயிற்சி செய்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இந்த சுவாச பயிற்சியில் மூலாதார சக்கரத்திற்கு முறையாக 600 சுவாசமும், சுவிட்டாதன சக்கரத்திற்கு 6000 சுவாசமும், மணிப்பூர சக்கரத்திற்கு 6000 சுவாசமும், அநாதக சக்கரத்திற்கு 6000 சுவாசமும், விசுத்தி சக்கரத்திற்கு 1000 சுவாசம் என ஆஞ்ஞை சக்கரத்திற்கு ஆஞ்ஞை சக்கரத்திற்காக 1000 சுவாசம், சகஸ்காரத்துக்கு 1000 என கணக்கிடப்படுகிறது. அதாவது ஒரு நாளுக்கு 21,600 மூச்சுக்கள் இயல்பாக ஓடினால் அந்த மனிதன் 120 ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்கிறார் திருமூலர். ஆக மனித ரகசியங்களில் மிக ரகசியமானது, அறிந்து கொள்ளக்கூடியது சுவாச ரகசியமே. இந்த சுவாச ரகசியத்தை தெரிந்தால், அறிந்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் எளிமையாக புலப்படும் என்கிறார் திருமூலர். உடல் உள்ளம் உயர்வடைய, அந்த உயர்ந்த நிலையான ஆன்ம நிலை அடைவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். எடுக்கக்கூடிய காற்று ஆழமாகவும் நிதானமாகவும் நீண்ட காற்றாக, ஆழமான காற்றாக இருக்கட்டும். வெளிவிடும் பொழுது மிக மெதுவாக வெளியேறுகிறது, சீராக முறையாக வெளியேறுகிறது. அதோடு வயிற்றுப்பகுதி முன்னும் பின்னும் அமையுமாறும் பார்த்து கொள்கிறோம். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது முன்புறமாக விரிந்து, காற்றை வெளிவிடும் பொழுது அது உள்ளே சுருங்கி மிக மெதுவாக வெளியேறுகிறது. நல்ல தூய நறுங்காற்று அதிகாலை வேளையில் ஒரு அற்புதமான அமைதியான ஒரு தூய காற்று ஆழமாக உள்ளே சென்று மெதுவாக மெல்ல வெளியேறுகிறது. காற்று சக்தியே உயிர் சக்தி. காற்றே நம்முடைய மனமாகவும் உயிராகவும் இயங்கிக் கொண்டுள்ளது. நம்முடைய உடலின் வெப்ப குளிர்ச்சியை சமன்படுத்துகிறோம். வலது இடது மூளையை சீர்படுத்துகிறோம். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக, சீராக, அமைதியாக
அறிவு நிலையில் செயல்படுவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சி ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்கிறோம். ஒரு பூக்களினுடைய வாசனையோ அல்லது ஒரு மரங்களினுடைய வாசனையோ நாம் நுகர்ந்து சுவாசிக்கலாம். ஒரு மல்லிகையினுடைய வாசனை, ஒரு ரோஜா இதழினுடைய வாசனை, ஒரு மரத்தினுடைய வாசனை, ஒரு வேப்ப மரத்தினுடைய பூக்களினுடைய வாசனை, ஒரு வில்வ மரத்தினுடைய வாசனை மனதால் நினைத்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. உள்ளே செல்லக்கூடிய காற்றையும் வெளிவிடக்கூடிய காற்றையும் கவனித்து அமர்ந்துள்ளோம். ஒவ்வொரு முறையும் நமக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இந்த சுவாசத்தின் பக்கம் கவனத்தை திருப்பி நம்முடைய மனதை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த சுவாசத்தை கவனித்தல் பயிற்சி பேருதவியாக இருக்கும். ஆக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்பி நம்மை நிகழ்காலத்தில் இட்டு சென்று வாழ்க்கையினுடைய முக்கிய பகுதியாக அந்த நிகழ்காலத்தை அனுபவிப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக, வாழ்வாங்கு வாழ்க. நன்றி 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 அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். ஒரு கேள்வி, இந்து உப்பு நல்லதா கல்லுப்பு நல்லதா? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்கிறாங்க கல்லுப்பு சாப்பிடாதீங்க, இந்து உப்பு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் அதில் முரண்படுகிறேன். கல்லுப்பு ஒரு கிலோ எவ்வளோங்க? 5 ரூபா, 7 ரூபா. இந்துப்பு எவ்வளவு? 80 ரூபா. முதல்ல இந்துப்பில் என்ன இருக்குது, கல்லுப்பில் என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கல்லுப்பில் 94% சோடியம் இருக்குது. இந்துப்பில் சோடியமே இல்லை, அதில் 96% பொட்டாசியம் இருக்குது. இது வேற அது வேற, புரிஞ்சுக்குங்க. உப்புன்னாவே சோடியம் தான். பொட்டாசியங்கிறது அது எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒன்று. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே எல்லாரும் வந்துட்டு இந்துப்பு சாப்பிடுங்கன்னு ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு என்னாச்சுன்னா, எல்லாரும் இந்துப்பு சாப்பிட்ருக்கீங்க, அதில் பொட்டாசியம் தான் இருக்குது, அப்போ சோடியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை யாருக்காவது பொட்டாசியம் குறைபாடு இருந்தால் அந்த காலத்தில் சித்த வைத்தியத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, இந்துப்பு கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாமா. சாப்பிட்டா சரியாக போயிடும், ஆரோக்கியம் வர்றதுக்கு. முதல்ல இந்துப்புங்கிறது என்ன, ராக் சால்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஹிமாலயா இருக்குது இல்லைங்களா, இமயமலையில் பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிற உப்பு. அதுக்கே கிலோ 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா. அது நீங்கள் வாங்குகிற கடையை பொறுத்து இருக்குது, ஆன்லைன் பர்ச்சேஸை பொறுத்து இருக்குது. இதே ராக் சால்ட் வந்து 500 ரூபாய்க்கெல்லாம் கூட கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ராக் அப்படிம்பாங்க. ராக்கில் என்ன போயிருக்கு, சாதாரண கல்லுப்பு 1.5 ரூபாய்க்கு தூத்துக்குடியில் கிடைக்குது. மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 7 ரூபாய்க்கு வருது. வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியது தானே.
எதுக்கு 80 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றீங்க? எனக்கு புரியல. புரிந்து கொள்ளுங்கள். இந்து உப்பு என்பது வேற, கல்லுப்புங்கிறது வேறங்க. எனவே இந்த ராக் சால்ட்டை யாரும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றும் கெட்டதுன்னு சொல்ல வரல. தேவையில்லாமல் ஏன் 10 மடங்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். யாருக்காவது பொட்டாசியம் டிபிசியன்சி இருந்தால் அந்த இந்துப்பு சாப்பிடுங்க, சரியாக போகும். எல்லாத்துக்கும் பொட்டாசியம் டிபிசி இருக்காது. ஒரு 100 இதில் 2 பேத்துக்கு தான் இருக்கும். எனவே சாதாரண உப்பை பயன்படுத்துங்கள். எக்கனாமிக்கலாக இருக்கும், காசு கம்மியாக இருக்கும். ஏன் கஷ்டப்பட்டு அந்த இந்துப்பு வாங்கணுங்கிறது என்னோட கேள்வி. இந்துப்பு வேணால் வச்சுக்கோங்க, வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சமாக பொட்டாசியத்துக்காக சாப்பிட்டுக்குங்க. எனவே சாதாரண கல்லுப்பு தான் மிகச்சிறந்தது. இதுதான் பாரம்பரியம், இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானது என்பதை கூறிக்கொள்கிறேன். அடுத்தது, அயோடைஸ்டு உப்பு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயோடைஸ்டு உப்பு சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு கெடுதல். உப்புள்ள அயோடின் கலந்து கொடுத்தா அதுக்கு பேர் அயோடைஸ்டு உப்புங்க. முதல்ல அயோடின் உடம்புக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அது கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அயோடின் அதிக செலவு, அதிக காசு, அவ்வளோ கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அடுத்தது, அயனைஸ்டு உப்பு புதுசாக வந்திருக்கு. அயனைஸ்டு உப்புன்னா என்ன அர்த்தம்? உப்புல அயனை போட்டிருக்காங்களாமா. எதுக்கு அயனை போடணும்? இரும்பு தோசைக்கல்ல தோசை ஊட்டிச்சதுன்னா அயன் கிடச்சிருது. அலுமினி பாத்திரம் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலாக இரும்பு பாத்திரத்தில் சமையல் பண்ணுங்கள், அயன் கிடச்சிருது. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, 2 அயன் கிடச்சிருது. ஏங்க, அயன் வேணும்னா அயன் இருக்கிற பொருளை சாப்பிட்டு போக வேண்டியதானே. அதனால் உப்புல கொண்டு அயனை போடுறது இது தேவையில்லாத வேலைங்க. அதாவது அந்த அயன் இருக்கு இல்லைங்களா, அயனைஸ்டு உப்பில் அதுக்கு ஒரு அயனுக்கு ஒரு கெமிக்கல் போடுவாங்க. அது கிலோ எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபா 2000 ரூபா. அப்போ எவனோ ஒருத்தன் அயன் உப்புல அயன் போடுறதுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அதை உங்கள் தலையில் கட்டுறதுக்காக அயனைஸ்டு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனவே அயனைஸ்டு உப்புங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத ஒன்று. அது கலக்கிறதுனால உப்பு கெட்டு போகுது. அந்த கெமிக்கல் உடம்பு கெடுதல். அயன்கிறது சாதாரணமாக எல்லா உணவுலையும் கிடைக்கும். வெறிச்சம்பளம் சாப்பிடும் கிடைக்கும், இரும்பு சட்டியில் சமைச்சு சாப்பிடும் கிடைக்கும். அதெல்லாம் அயனுக்கு தேவை. அயன்லாம் நமக்கெல்லாம் போதும். உப்புலெல்லாம் போட்டு சாப்பிட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதில் வேறு புதுசாக ஒருத்தர் டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட்டு. டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட்னா என்ன? அயனும் இருக்கும், அயோடின் இருக்கும். ஏங்க, அயனும் கெட்டதுங்கிறேன், அயோடினும் கெட்டதுங்கிறேன். அப்புறம் 2ஐயும் போட்டு கலந்து கொடுத்தா அதுவும் தேவையில்லாத விஷயங்க. டபுள் ஃபோர்ட்டிஃபைடு சால்ட் உடம்பு கெடுதல், சேர்த்திக்கூடாது. அடுத்தது, ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். இது மிகப்பெரிய ஆபத்துங்க. எந்த சயின்டிஸ்டாவது எங்கிட்ட பேச சொல்லுங்கள். ஃப்ரீ ஃப்ளோ சாப்பிட்டா ஃப்ரீயாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு விஷயம் தெரியுமா? ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்ன? அதாவது ஒரு 13 கெமிக்கல் இருக்குங்க. இந்த கெமிக்கல் ஏதாவது ஒன்று உப்புல கலந்தா உப்புள் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியம் ஆவியாயிரும். வெறும் சோடியம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே இப்போ பொரிகல்ல மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்னென்னா ஃப்ரீயாக போகுதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே பாரம்பரிய உப்புங்கிறது கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. அந்த வெயிட் கம்மியாகிட்டே வரும் போக போக. இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுங்கிறது என்னென்னா வெயிட் ஒரே மாதிரி இருக்கும், ஆவி ஆகவே ஆகாது, தண்ணி ஆகவே ஆகாது, பொரிகல்ல மாதிரியே இருக்கும். அதாவது நம்ம ஆளுங்க சாக்கில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் தண்ணி ஆகும், இல்லைனா கொஞ்சம் ஆவி ஆகும். நல்லது தானே. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க இல்லைங்களா, டப்பாவில் போட்டு பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா. 10 வருஷத்துக்கு அப்புறமும் லேசாக தண்ணி வரக்கூடாது. வந்தது என்ன ஆகும்? வந்ததுன்னா அந்த தண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க, என்ன உப்பு கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னு புதுசாக கண்டுபிடிச்சாங்க. இங்கே பாருங்கள், அதில் 10 கெமிக்கல் போடுறாங்க. அதில் பேரெல்லாம் சொல்கிறேன். இந்த பேரில் சைனைடு. உடம்புக்கு எல்லா வியாதி வரும், குடிப்பை மூளைச்சாவு வரும். சோடியம் ஃபெரோஸ் சைனைடு, ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் ஃபெரோ சைனைடு, சோடியம் சிலிக்கேட்டு, அலுமினியம் சிலிக்கேட்டு, சிலிக்கான் டை ஆக்சைடு, மெக்னீஷியம் ட்ரை சிலிக்கேட், டால்கம் பவுடர் கலக்கிறாங்க. அதில் சோடியம் அலுமினோ சினிகேட், ஃபேரஃபைன் வேக்ஸ், இப்படி ஒரு 13 இருக்குதுங்க. இதை வேறு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, அதாவது உப்பில் 2% சைனடு கலந்துக்கலாமாம்மா. இது என்னங்க அநியாயமாக இருக்குது. 2% சைனடு கலந்தா போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு லெவல் கொடுக்குறாங்க, 2க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா. அதிகபட்சம் 2க்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக 2% கலந்துடுறாங்க. எனவே ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் அப்படிங்கிறது உடம்புக்கு கெடுதல், அதை சாப்பிடாதீர்கள். அடுத்தது வேக்கம் சால்ட். வேக்கம் சால்ட்னா என்ன தெரியுமா? அதாவது விவசாயிகள், அதாவது உழவு விவசாயம் பண்ணுறவங்க பாத்தி கட்டி தண்ணியை சன்லைட்டில் விட்டு ஆவி பண்ணாங்கன்னா அது நார்மல். வேக்கம் சால்ட் அப்படின்னு தெரியுமா? ஒரு மிஷின் இருக்குங்க, வெளிநாட்டு கம்பெனியில் ஒரு மிஷின் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கடல் தண்ணியை உள்ளே விட்டு அந்த தண்ணியில் உள்ள வேக்கம், அதாவது காற்றை எடுத்துருவாங்க, வேக்கம் பண்ணிடுவாங்க. வேக்கம் பண்ணோன்னா உடனே சால்ட்டாக மாறிடுங்க. அதாவது இது மிஷின் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு உப்பு.
நான் எதுக்கு இது வேண்டான்னு சொல்கிறேன்னா, சன்லைட் சூரிய வெளிச்சம் படும்பொழுது கிடைக்கிற அந்த சூரிய சக்திக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட் கிரியேட் பண்ணி அதில் வந்து வேக்கம் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இன்னொன்று, வேக்கம் சால்ட் அதிகமாக சப்ளை ஆச்சுன்னா என்ன தெரியுமா, பல பேத்துடைய வியாபாரம் போயிருங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுடைய விவசாயிகள் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ, இனிமேல் உப்பு விவசாயம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன்னா வேக்கம் சால்ட் அப்படிங்கிறது மெஷின் மேட் சால்ட். எனவே அதுவும் சாப்பிட வேண்டாங்க. சாப்பிடாம இருந்தால் நம்ம விவசாயிகள் உசுரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் டெவலப்மெண்ட் ஆமாம், அயோடைஸ் கலந்து தான் மைண்ட் டெவலப்மெண்ட் ஆமாம். மைண்ட் இல்லாமே போயிடும், யோசிக்கவே முடியாது, மூளைச்சாவே வரும். எனவே மைண்ட் டெவலப்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. அதை விட முக்கியமான சொன்னால் பியூரிஃபைடு சால்ட். பியூரிஃபைடு தெரியுமா, உப்பை லைமில் போட்டு கழுவுவாங்க. கழுவுனா என்ன ஆகும், கால்சியம் போயிடும், மெக்னீஷியம் போயிடும், சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் என்ன தெரியுமா, 94% சோடி இருக்கு இல்லையா, 98.5க்கு வந்துடும். இவருங்க நான் அவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணி பேசிட்டு இருக்கேங்க, சும்மாலாம் இல்லைங்க. உப்பு சம்மந்தம் எல்லாம் ஆராய்ச்சி முடிச்சாச்சுங்க. எனவே மீண்டும் பாரம்பரிய உப்பாகிய எந்த ஒரு கெமிக்கலையும் கலக்காமல், அயனை கலக்காமல், அயோடின் கலக்காமல், பியூரிஃபை பண்ணாமல், வேக்கம் பண்ணாமல், எவாப்ரேட் பண்ணாமல், மைண்ட் டெவலப் பண்ண எதுவுமே பண்ணாமல் சாதாரண உப்பை கொடுங்கள், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். எனவே பொதுமக்கள் அனைவரும் மீண்டும் சாதாரண உப்பை கேட்டு உப்பு சத்தியாகிரம் செய்து நாம் மீண்டும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தயாராவோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. நாம் டெய்லி பயன்படுத்தும் உப்பை பற்றி நல்ல ஒரு விளக்கம் அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இயற்கை வேளாண் வழி விவசாயி பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்று 2 அரிசி ரகங்களை பற்றி, நாம் பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ரகத்தையும் ஒவ்வொரு அதன் பயன்களையும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு அற்புதமாக விளக்கி வரும் வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்று 2 அரிசி ரகங்களை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்க வருகிறார்கள். அற்புதமான விளக்கம் கொடுக்க வரும் இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இந்த காலை சக்கரம் என்ற நிகழ்வினை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் பிரெஞ்சிஸ்டினுடைய தலைவர் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யோகா குரு கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் பல பங்கேற்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த மரபு நெல் ரகங்கள் மற்றும் அரிசி பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மரபு அரிசிகளுடைய சிறப்புகள் பத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த அரிசிகளை தொடர்ந்து பயன்படுத்துவதில் சில சிக்கல்கள் என்று சொன்னால் அது வந்து விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அதே போன்று அதை எப்படி உணவாக சமைத்து சாப்பிடுவது என்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஆனால் இந்த 2 சிக்கல்கள் தான் இதில் இருக்கிறது. ஆனால் நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இன்றைய உணவுகளில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்று பலருக்கும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. மலச்சிக்கல், அதே போன்று செரிமானமின்மை, மூலம், இது போன்ற பல்வேறு, ஏன்னா இந்த அரிசி பற்றி பேசுறப்ப நோய்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கலும் மூல நோயும் ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்துகிறது மனிதர்களை. ஏனென்றால் நம்ம இந்த இயற்கை வழி வேளாண்மையில் தொடர்ந்து பயணிக்கும் போது நம்மை தொடர்பு கொள்பவர்கள் பெரும்பகுதியான பேர் வந்து இது போன்ற செய்திகளை பகிர்ந்து வருகிறார்கள். ஒரு 15-20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கூட, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், மூலத்திற்கு என்று அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள். மலச்சிக்கலில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்றால் பெரும்பகுதியான உணவு முறைகள் தான்.
இந்த உணவு முறைகளில் வந்து நம்ம எத்தனையோ மூலிகைகள் இருக்கும். இந்த மூலத்தை கட்டுப்படுத்த பல மூலிகைகள் இருக்கும். ஆனா அதை நம்ம மருந்தாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் வந்து அது பலனாக இருக்கும். இல்லை என்றால் மருந்தை விட்டதுமே அந்த பிரச்சனையும் மீண்டும் வந்துவிடும். அதை தீர்க்கக்கூடியதில், குறிப்பாக அந்த மூல வியாதியை தீர்க்கக்கூடியதில், மலச்சிக்கலை போக்கக்கூடியதில் வந்து இந்த குள்ளக்கார் என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி வந்து பெரும் பங்கு வகிக்குது. நம்ம யார் வேணாலும் அதை வந்து உணரலாம். இந்த குள்ளக்கார் அரிசி முதல் நாள் மதியமோ அல்லது இரவோ உணவாக எடுத்துக்கொண்டோமானால் மறுநாள் இந்த மலம் கழிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பெரிய மாற்றத்தை சந்திக்கும். எளிதாக இருக்கும். பிரச்சனை இருந்தால் கூட ஒரு தீர்வு கிடைக்கும். ஒருவேளை உணவு தான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அரிசி தான் இந்த குள்ளக்கார். அதோடு இந்த குள்ளக்கார் தன்னுடைய வேலையை முடித்துக் கொள்வதில்லை. இந்த இருக்கக்கூடிய முடக்குவாதம், அது பற்றியும் பலரும் தொடர்ந்து தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி வருகிறார்கள், சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அதற்கு தீர்வாக இருக்கக்கூடிய அரிசிகள் பல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நவரா, வாசனை சீரக சம்பா போன்ற அரிசிகள்லாம் இந்த வாத நோயை போக்கக்கூடியதிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. மேலும் ஒரு சிறப்பான அரிசியாக செயல்படக்கூடியது தான் வந்து இந்த குள்ளக்கார். குள்ளக்கார் வந்து வாத நோயையும் மூல நோயையும் மிக சிறப்பாக கண்டிக்கக்கூடியது, போக்கக்கூடியது. அதே போன்று ஒரு சில கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது வந்து அருமையான ஒரு தீர்வளிக்கக்கூடியது தான் இந்த குள்ளக்கார் அரிசி. இந்த குள்ளக்கார் அரிசி பார்த்தீங்கன்னா கார்பட்டத்தில் விளையக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரகம். கார்பட்டம் என்பது இந்த சித்திரை மாதம் துவங்கக்கூடியது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதங்கள்ல விதைச்சியா இருக்கக்கூடியதான் வந்து இந்த குள்ளக்கார். கார்பட்டத்துக்கு உரிய நெல் ரகம். அதே போன்று 105 தினங்கள், 3.5 மாதங்கள் தான் குறுகிய காலங்களிலே விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி. அனைத்து விதமான உணவுகளுக்கும் ஏற்றது. இதுதான் இதை பற்றிய ஒரு எளிமையான விளக்கம். இன்றைய நவீன ஆய்வுகள் கூட இதை அனைத்தையுமே ஏற்றுக்கொள்கிறது. இதை பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் வந்து நிறைய பேர். இன்னும் சொல்ல போனால் இந்த குள்ளக்கார் அரிசி உடல் இளைப்பதற்கும், இந்த உடல் பருமன் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. அந்த உடல் பருமன் என்பதை போக்கக்கூடியதிலே, உடம்பை வந்து இலக்கிய செய்வதிலே இந்த குள்ளக்கார் அரிசி மிகவும் ஒரு சிறப்பான வேலையை செய்யும். ஆனால் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2 நாள் மட்டும் பயன்படுத்தி விட்டு விடுவதனால் எந்த பலனும் கிடைக்காது. தொடர்ந்து ஒரு 6 மாத காலம், 1 வருடம் இதை தொடர்ந்து உண்ணும் போது ஒரு வேளை உணவாக மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். 3 வேளை உணவாகவும் அல்ல, ஒரு வேளை உணவாக இந்த குள்ளக்கார் காலையிலோ அல்லது இரவிலோ இருக்க வேண்டும். தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது முழு பலன் இந்த உடல் இளைப்பது. இந்த உடல் இளைக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் அதனோடு கூட இந்த கருப்பு கவுனி என்கிற அரிசியையும் தொடர்ந்து பயன்படுத்தி வர வேண்டும். இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு இந்த உடல் குறைப்பதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உடல் இளைக்க வேண்டும் என்பதற்கு நம் சொல்லும் போதே உடல் பருமனாவதற்கு என்ன அரிசி என்பதையும் சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் அதுதான் எதிர்வாதமான ஒரு கேள்வியாக இருக்கும். அப்படி கேட்கும்போது பெரும்பகுதியான பேர் வந்து ஒல்லியாக இருப்பவர்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு 55-60 கிலோ மட்டுமே இருந்தவர்கள் இந்த குள்ளக்கார் கருப்பு கவுனியை பயன்படுத்தும் போது 40 கிலோவுக்கு வந்தவர்கள்லாம் இருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா நான் இந்த மாதிரி கருப்பு கவுனியை சாப்பிட்டேன், வேகமா உடல் இழைத்து 40 கிலோவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் உடல் இழைக்குது, உடல் தேரவே இல்லை என்று சொல்பவர்கள் துளசி வாசனை சீரக சம்பா என்று ஒரு அரிசி இருக்கு, சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த துளசி வாசனை சீரக சம்பா, அதே போன்று ஆத்தூர் கிச்சடி சம்பா போன்ற பச்சரிசிகளை அதிக அளவில் சாப்பிட வேண்டும். சாப்பிடும் போது நல்ல நிறைய பருப்பு, துவரை பருப்பு, அதே போல நெய் இதெல்லாம் சேர்த்து உணவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போதே உணவுக்கு பிறகு செவ்வாழை போன்ற பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தொடர்ந்து நல்ல நிறையவும் சாப்பிட வேண்டும், அதிக அளவிலும் சாப்பிட வேண்டும். ஏன்னா அந்த சீரக சம்பா, துளசி வாசனை சீரக சம்பா போன்ற அரிசிகள்லாம்
விரைவிலே வந்து செரிமானமாகக்கூடிய அரிசிகள். அதனால வந்து சாப்பிடும்போது நிறையவும் சாப்பிட வேண்டும். நெய் போன்ற உணவுகளை சற்று அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது போல அந்த உடல் பருமனாவதற்கு பச்சரிசியை பயன்படுத்த வேண்டும். பச்சரிசியை வந்து சாப்பிடும்போது அந்த உடல் பருமன் என்பது ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய அரிசி வந்து வாடன் சம்பா. இந்த வாடன் சம்பா என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி பார்த்தீங்கன்னா, ஒரு 165 நாட்கள் மிக நீண்ட நாட்களில் விளையக்கூடிய அரிசி. இதெல்லாம் நம்மட்ட விதை பாதுகாப்புல தான் இருக்கு. ஒரு ஆண்டு சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாடன் சம்பாவை 1 ஏக்கர் பரப்புல விவசாயம் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் பெரும் வெள்ளம், புயல் அது சிக்கி கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு. குறைந்த அளவிலேயே வந்து நமக்கு விளைச்சல் கிடைச்சது. இருந்தாலும் அதை ஒரு சிலர்கள் கேட்டாங்க. ஒரு பெரியவர் ஐயா வந்து தொடர்ந்து எனக்கு கால் பண்ணி இந்த வாடன் சம்பா வேணும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். எதற்காக என்று கேட்டால், சரியான தூக்கம் வரவில்லை, அதனால் இந்த வாடன் சம்பா வேண்டும் என்று கேட்பார். அதுபோல இந்த வாடன் சம்பா அரிசியை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல மன அமைதியான, சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படுக்கைக்கு சென்றால் நல்ல தூக்கம் கிடைக்கும். அதாவது நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அப்போது அது ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது என்று சொன்னால், அதற்கான மன அடிப்படையிலையும் உடல் அடிப்படையிலையும் வந்து அதற்கான வேலையை வந்து நம்ம உள்ளுறுப்புகளில் செய்கிறது என்பதுதான் பொருள். ஆக உள்ளுறுப்புகள் வந்து பலம் பெறும். கிட்டத்தட்ட மாப்பிள்ளை சம்பாவிற்கு நிகரான ஒரு அரிசி என்று கூட அந்த நம்ம வாடன் சம்பாவை சொல்லலாம். சிவப்பு அரிசி தான். இட்லி, தோசை, கஞ்சி, புட்டு, இடியாப்பம், ஆப்பம் போன்ற எந்த வடிவிலே வேணாலும் சாப்பிடலாம். ஆப்பம் அதே போல இந்த இடியாப்பம் போன்ற உணவுகளை நாம் தேங்காய் பால் கொண்டு அதனோடு சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால வந்துட்டு அந்த பொருளையும் வந்து நம்ம இந்த வாடன் சம்பாவையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இந்த வாடன் சம்பா குழந்தைகளுக்கு முதல் உணவாக கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது. எப்படி இந்த நவரா, அத்திற்கு செடி சம்பா, வாசனை சீரக சம்பா, பால்குட வாழை போன்ற அரிசிகளை குழந்தைகளுக்கு முதல் உணவாக கொடுக்கிறோமோ, அதே போன்று 1 வயதுக்கு மேற்பட்ட 2 வயது குழந்தைகளுக்கு இந்த வாடன் சம்பா அரிசியையும் குழந்தைகளுக்கு முதல் உணவாக நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் உடல் வலிமையும் ஆரோக்கியமும் வந்து இளம் குழந்தை பருவத்திலேயே அவர்கள் வந்து அடைவார்கள். குழந்தையிலேயே நம்ம அவர்களை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உணவுக்கு பழக்கிவிட்டோம் என்றால், பிறகு வலிமையான உடல்நிலையை பெற்ற பிறகு அவர்களுக்கு நோய் என்பது வராது. ஆக நாம வந்து குழந்தைகளுக்கு இது போன்ற உணவுகளை எல்லாம் கொடுப்பதிலே ஒரு நாம் ஆர்வம் நாம தான் வந்து அதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த வாடன் சம்பா போன்ற அரிசிகள் எல்லாம் நான் இதெல்லாம் பேசுகிறோமே, இதெல்லாம் அவர்களுக்கு ஒருவேளை கேட்டால் உடனடியாக கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுல கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கிறது. யாருமே வந்து இந்த வாடன் சம்பா போன்ற நெல் ரகங்களை செய்வதில்லை. இந்த மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, தூயமல்லி போன்ற அரிசிகள் தான் நமக்கு இன்னைக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கு. இந்த வாடன் சம்பா போன்ற அரிசிகள் வந்து கிடைப்பதில்லை. ஆனா நம்மகிட்ட விதை பாதுகாப்புல வச்சிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ஆண்டு வந்து ஒரு 30 வகையான நெல்லை வந்து அதிக அளவுல உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அரிசியாகவும் விதை நெல்லாவும் நிறைய பயிர்வதற்கு உற்பத்தி பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில அடுத்த ஆண்டுக்கு வந்து இந்த வாடன் சம்பா போன்ற நெல் ரகங்களை அதிக அளவுல உற்பத்தி பண்ணணுங்கிறது தான். நம்ம மட்டுமே இல்லை, மற்றவர்களுக்கும் இதை கொண்டு சேர்த்து அதை பெருக்கமடைய செய்ய வேண்டும். அதே போன்று குழி அடித்தான் என்று சொல்வார்கள். பேரு கேட்டோம்னா வினோதமாக இருக்கும், குழி அடிச்சான் என்று. ஏன் அப்படி ஒரு பேர் அப்படின்னு சொன்னா, அந்த நெல்லுக்கு பேரே குழி அடிச்சான் தான். நல்ல குண்டா இருக்கும் அரிசி நெல். அதே போன்று 105 நாள்ல விளையக்கூடியது. ஒரு குழியில தண்ணி கடந்தா போதும், அந்த குழியில அந்த விதை கடந்து முளைச்சிட்டுனா அந்த குழி தண்ணியிலேயே விளைஞ்சிடும் என்பதனாலதான் அது வந்து குழி அடிச்சான். அதே போல வரப்பு குடஞ்சான் என்று சொல்வார்கள். ஒரு நெல்லுக்கு பேரு வரப்பு குடஞ்சான். அந்த பக்கம் வரப்புல முளைச்சிருந்தா கூட இந்த பக்கம் வரப்பை குடஞ்சுக்கிட்டு அதனுடைய வேர்கள் வந்து குறுகிய நாள்ல விளையக்கூடியது இந்த குழி அடிச்சான். இது போன அதே போல கல்லுண்டை சம்பா, கல்லுண்டையான் என்று சொல்வார்கள். நெல்லை கையில் அள்ளியதுமே அது வந்து தனியா ஒரு எடை அதிகமாக இருக்கும். மற்ற நெல்லை நம்ம ஒரு மரக்கால் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 3.25 கிலோ இருக்கு அப்படின்னா, இந்த கல்லுண்டையான அள்ளுனோம்னா அதே ஒரு மரக்கால் வந்து 3.5 கிலோ இருக்கும், 1/4 கிலோ கூட இருக்கும்.
அதே போல கல்லுண்டை சம்பா என்ற ஒரு அரிசி இருக்கு. கல்லுண்டையான் என்பது குறுவை பட்டத்துக்குரியது. கல்லுண்டை சம்பா என்பது சம்பா பருவத்துக்கு உரியது, நீண்ட நாள் விளையக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடை அதிகமாக இருக்கும், உடல் வலிமையை அதிகரிக்கும். அதே போன்று மிகப்பெரிய குறிப்பாக பெண்களுக்கு, இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த அரிசிகள் எல்லாம் வந்து தாய்ப்பால் பெருக்கத்திற்கு ஒரு அரிய பணியை செய்யக்கூடிய அரிசிகள். நம்முடைய மரபு அரிசிகளை நம்ம கையில எடுத்துட்டோம்னாலே இன்று இருக்கக்கூடிய பல்வேறு உடல் சிக்கல்களும் மன சிக்கல்களும் கூட நமக்கு வந்து விலகக்கூடிய. ஏன்னா நம்ம கருடன் சம்பா போன்ற அரிசிகள், காளானமக்கு போன்ற அரிசிகள்லாம் வந்து மன தெளிவை உருவாக்கும் என்று சொன்னோம். அது போன்ற அரிசிகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால எந்த ஒரு சிக்கல்களாக இருந்தாலும் நம்ம குறிப்பிடும் அரிசி தான் என்று இல்லை. பாரம்பரிய அரிசி என்று நான் ஏற்கனவே சொன்னது போல, பாரம்பரிய அரிசி என்று சொன்னாலே அது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், குறிப்பாக இந்த நீரிழிவு நோயை வந்து வரவிடாமல் தடுப்பதிலே பெரும் பங்கு வகிக்கும். அதே போன்று நிறைய நார் சத்து உள்ள அரிசி, அதனால் நார் சத்துள்ள உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாது சத்துக்கள் என்று சொல்வார்கள், இதெல்லாம் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த உடல்நிலையும் போற்றி பாதுகாப்பதில் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது நம்முடைய இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள். அதனால் இது போன்ற மரபு அரிசிகளை, ஏதோ ஒரு அரிசி நம்ம வீட்டில் மரபு அரிசி என்று ஒன்று இருக்க வேண்டும். மரபு என்று சொன்னால் அது பல ஆயிரக்கணக்கு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு உணவு பழக்கமாக இருந்தால் கூட அதுதான் நம்ம வந்து மரபு என்று சொல்றோம். மரம் என்ற சொல்லில் இருந்து மரபு என்பது உருவானதாக தெரிய வருகிறது. அதே போல இந்த மரபு வழியிலே வரக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு மிக சிறந்த ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் உணவு என்பது, நாம் ஏற்கனவே சொன்னது போல, உணவுகள் என்பது சிக்கலாக மாறி இருக்கு. அந்த சிக்கலை வந்து நாம் நம் குழந்தைகளுக்கு பக்குவமாகவும் சரியான முறையிலும் செய்து கொடுக்கிற போது, நான் தொடர்ந்து பேசும்போது அனைத்து வீடியோக்களையுமே குழந்தைகள் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், நாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதோ 45 வயதோ 50 வயதோ அடைந்திருக்கிறோம். ஆனால் குழந்தைகள் வந்து இப்போதான் வளர துவங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு, மனம், சுற்றுச்சூழல் மூன்றுமே வந்து மிகவும் மோசமான ஒரு சூழலை வந்து எதிர்நோக்கி இருக்கு. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை இல்லை. வள்ளலார் போன்ற மகான்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு ரேடியோவோ, தொலைக்காட்சியோ, சைக்கிள் போன்ற வாகனங்கள் கூட கிடையாது. சென்னையிலிருந்து அவர் வடலூர் போன்ற பகுதிகளுக்கு நடந்தே தான் வந்திருக்கிறார். அதை பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம இந்த வாழக்கூடிய சூழல் என்பது எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதனால குறைந்தபட்சமாக நம்மை காப்பாற்றக்கூடியது, இன்று காற்றை கூட நீங்க எளிதில் வந்து தூய்மைப்படுத்தி விட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மாசு வந்து சீர்கேடு அடைந்திருக்கிறது. அதனால நமக்கு எளிதாக ஓரளவுக்கு கிடைக்கக்கூடியது இந்த உணவுகள் தான். அதனால குறைந்தபட்ச பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த உணவு முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து இயற்கை வேளாண் வழியில் கிட்டத்தட்ட ஒரு 600 ரகங்கள் நெல் விவசாயம் செய்து, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் செய்வதை விட அந்த நெல் ரகங்களை பாதுகாத்து இன்று நமது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையும் சரி, அந்த அரிசி வகைகளையும் இன்றைய காலகட்டத்திற்கு நம் குழந்தைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, அடுத்து அந்த எடுத்து வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஐயா வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து இதுல வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து இதை பத்தி உரைகள்ல பகிர்ந்து நிறைய பேருக்கு அது மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து குறிப்பிட்ட ரகங்கள் மட்டும் நமக்கு வந்து அரிசி ரகங்கள் மட்டும் இருந்தாலும் இன்னும் நிறைய ரகங்கள் நம் உடலை சார்ந்து நாம் சாப்பிட வேண்டிய அரிசி ரகங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதனால
கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய ரகங்களை பற்றியும் அதோடைய வகைகளை பற்றியும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர்களிடம் கேட்டு கூட தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த ரகங்கள் இன்னைக்கு வந்து மார்க்கெட்லேயே குறைவாக தான் இருக்குது. அதை பத்தி விவசாயம் செய்து நீங்க வந்து அதுல உங்களுக்கு பயிற்சி எடுத்து நீங்க அதை வளர்க்கணும், அந்த அரிசி ரகத்தை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருந்தா கூட ஐயா வந்து விதை நெல் கொடுக்கறது கூட அவங்க ரெடியா இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயங்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மாதிரி விதை நெற்கள் வந்து வாங்கி நீங்க வந்து பராமரித்து அதை வந்து அடுத்தவர்கள் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நீங்க மாற்றி காட்ட வேண்டும் என்பதை அவர்களும் விரும்புவார்கள். எனவே இது மாதிரியான ஒரு அற்புதமான நல்ல விஷயங்களையும் அதை சார்ந்து நிறைய கருத்துக்களையும் நிறைய சிந்தனைகளையும் அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு இந்த காலைச்சக்கரம் நிகழ்விலே நம்முடன் இணைந்து 2 அரிசி ரகங்களை பற்றியும் சிறப்பான முறையில் நமக்கு எடுத்துரைத்த இயற்கை வேளாண் வழி பாஸ்கரையா அவர்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. ஹலோ. நமஸ்காரம் ஐயா. ஹலோ. இவ்வளவு ரகங்கள் இருந்திருக்கு நம்ம நாட்டுல. காலை விடுதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. இவ்வளவு ரகங்கள் நம்ம நாட்டுல தமிழ் பாரம்பரியத்துல இவ்வளவு பயன்படுத்தியிருக்கோம். இதை மீண்டும் பயன்படுத்துவதற்கு உண்டான வழிகளை நாம் ரோட்டரி சங்கம் மூலமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. சரிங்க. அதோடு இல்லாம இந்த நெல்லுகாண்டிங்க ஐயா அழிச்சாங்கல்ல, அவங்களுடைய போன் நம்பர் நம்ம காலைச்சக்கரத்துல போடுங்க. அது சிறப்பா குழுவுல இருக்காங்க, நான் வேணாலும் திருப்பி போடுறேன் உங்களுக்கு. நம்ம அந்த காலைச்சக்கரம் குழுவுல ஐயா இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இந்த குழுவிலே கேளுங்க, அவங்க தெளிவுபடுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா கூட நான் அந்த குரூப்ல உங்களுக்கு நான் போட்டு வரேன், நம்பரை போட்டு வரேன். நன்றி நன்றி, சிறப்பு. ஏன்னா ஐயா பிஸியா இருப்பாங்க, தொடர் வேலைகள்ல இருக்கிறதுனால தொடர்பு கொண்டது பேசலாம். ஆனா அவங்க வந்து எடுக்கலைங்கிற ஒரு இது வரக்கூடாது, மனநிலை வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம நீங்க எல்லாம் மெசேஜா கொடுத்தா கூட அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க மெசேஜ். சரிங்க சரிங்க, நன்றிங்க. சரிங்க, நல்லது ஐயா. ஏன்னா எல்லா விதமான பணிகளையும் ஒரு ஆளை இருந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயமா இருக்கட்டும், மற்ற நெல் ரகங்களா இருக்கட்டும், இது மாதிரி கேட்கறவங்களுக்கா இருக்கட்டும், அனுப்புற வகையில இருந்து இது மாதிரி பல இடங்களுக்கு சென்று நேரடி பயிற்சிகள் கொடுக்கறது, நேரடி உரையாற்றுறது உள்ளதெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து அதிக ஒர்க்ல இருக்கிறதுனால கொஞ்சம் போனை வந்து இது பண்றது உங்களுக்கு நீங்க அடிச்சா கூட பிஸியா தான் இருக்கும் மேக்சிமம். அதனால இருக்கிறதுனால மெசேஜ் கொடுங்க, மேக்சிமம் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இல்ல அடிச்சு பேசினா கூட நீங்க பேசிடலாம், நல்லதுதான். நன்றியா. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? அந்த அரிசியை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயா இருக்கிறாங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகேந்திர பேசுறேங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா வந்து அற்புதமா காலையில வந்து இயற்கை பத்தி விளக்குனாரு. அந்த இயற்கை உணர்வோட வாழ்வதால் ஐயாவோட பேச்சை கேட்டு உடல்ல புத்துணர்ச்சி வருகிறது. ஏன் அப்படின்னா ஐயா பேசுறது வந்து உண்மையை பேசும்போது அந்த ஆற்றல் வந்து பெருகுகிறது. அதனால வந்து ஐயாவுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கிட்ட வந்து ஒரு கேள்வி. ஐயா இதுவரையில நீங்க எத்தனை ரகங்கள் ஐயா விதைகள் வந்து பாதுகாப்பு பண்ணிருக்கீங்க உங்க கையில் இருக்கிறது? அது ஒரு நீண்ட நாள ஆசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதான் இப்ப நம்ம இது வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பயருள்ள ரகங்கள் வந்து ஒரு 450 கிட்டத்தட்ட இருக்கு ஐயா. பரவாயில்ல, பெரிய சாதனைங்க ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் பயிர் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 150 ரகங்களுக்கு மேல பயிர் இல்லாமல ஒரு 150 ரகங்கள் இருக்கு. சரி சரி. எல்லாமே இந்த ஃபார்மர் செலக்ஷன் என்று சொல்லுவாங்க, அதாவது விவசாயினுடைய தேர்வு, உழவர் தேர்வு என்று சொல்லுவாங்க. போல நம்மளா கண்டறிந்து எடுத்திருக்கக்கூடிய ரகங்கள் ஒரு 150 எல்லாமே சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 600க்கு மேற்பட்ட ரகங்கள் வந்து நம்ம இருக்குங்க. என்னன்னா நம்ம ஒவ்வொரு ரகத்தையும் நிலத்துல பயிரிட்டு அதை ஒவ்வொரு ஆண்டும் உயிர்ப்போட வச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் என்று சொல்லுவாங்க, ஐஸ் பெட்டியிலயோ அல்லது வேறு வகையிலயோ சேமிக்காம நிலத்திலேயே சேமிக்கும் போதுதான் அது வந்து பரவலாகும், அதாவது உற்பத்தி பெருகும், அதனுடைய விதை பெருக்கம் ஏற்படும். அதை மற்றவர்கள் பார்த்து அதை வந்து பிறருக்கும் அதை கொண்டு போக முடியும். அதனால ஒவ்வொரு ஆண்டும் நிலத்துல வந்து பயிரிட்டோம் அந்த 600 ரகங்களையும்.
ம். இந்த ஆண்டு அதனுடைய கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட இந்த ஆண்டுக்கு புதுவிதா பாத்தீங்கன்னா ஒரு 100 ரகங்கள் இது வரைக்கும் கைக்கு வந்திருக்குங்க. ம். இது பெருகிட்டே தான் போகும். ஏன்னா இந்த ம். கிட்டத்தட்ட நம்ம வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஆமா. சார் டவர் என்ன? பாஸ்கரியா உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஆமா, பரவாயில்ல. ஐயா, பொதுவான ஒரு லைனே கட் கருத்து ஆயிடுச்சு. பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, இப்ப ஐயா சொன்ன மாதிரி எதுக்காக ஐயாட்ட கேட்டேனாங்க ஐயா, இப்ப நானே பாரம்பரிய விதைகள் போய் வந்து சந்தையில வாங்கி நட்டங்க ஐயா, முக்காவாசி முளைக்கலங்க ஐயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதுல நாத்து நட்டவங்க எல்லாருமே வந்து அந்த விதை வந்து சரியான விதையை கொடுக்கல அப்படின்னு அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவரை திட்டல. தவறு எனது. எனக்காக படைக்கப்பட்ட விதையை நான் விட்டுட்டேன். பாருங்க, நான் பாருங்க என் மேல இருக்கிற குற்றங்களை தான் நான் ஒத்துக்கிறேன். அதனால அதுல 1, 2 இப்ப வந்து செடிகள் முளைச்சிருக்கு. அந்த செடிகளை வளர்த்து அதில் உள்ள விதையை எடுத்து பாதுகாப்பு பண்ணணும். இதுதான் சரியானதுன்றத அந்த மண்ணும் அந்த விதையும் கத்து கொடுத்தது எனக்கு வந்து இப்ப புரிஞ்சுக்கினேன். அதனால இப்போ வந்து எந்த செடிகள் வருதோ அதுல இருக்கிற விதைகளை ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு பண்றேன். அது மாதிரி ஐயா வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்காரு. அதனால மனமார்ந்த ஒரு நன்றி. இது எதுக்காக பதிவு பண்றேன்னா, மற்றவங்கள போய் நம்ம வந்து திட்டக்கூடாது. விதை சரியா கொடுக்கல, பாரம்பரிய விதை கொடுக்கணும்னு. முடிந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற விதைகளை நாம பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை உலக மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தாங்க ஐயா இந்த பதிவு நான் வந்து சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி நடத்தினாரு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வணக்கம். லிங்க்ல வந்துட்டேன். சரி. சரி, அதான் நம்ம இது போன்ற வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கு விதை வேண்டும் என்றாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம். பயனுள்ள விதைகளை அவங்களுக்கு பகுதிக்கு தேவையான விதைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்க ஐயா. இப்பத்துக்கு நான் வந்துங்க ஐயா மூலிகை சம்பந்தப்பட்டது, அடுத்து காய்கறி சம்பந்தப்பட்டது மட்டும் செஞ்சுக்கிறேங்க ஐயா. நெல் விவசாயத்துக்குள்ள ஒன்றும் வரல. ஏன்னா இதுவே எனக்கு சரியா இருக்கு. ஆனா அது மாதிரி வரும்பொழுது அதுக்காக நான் வந்து நெல்லையும் நான் வந்து பயிரிடணும். நானு அதுக்குன்னு ஒரு காலம் வந்து அமையும் பொழுது நான் கண்டிப்பா உங்ககிட்ட விதைகள் கேட்கறேங்க ஐயா. உங்களுடைய விதை போது நானும் வந்து ஒரு சிறிய லெவல்லையாவது நெல்லை பாதுகாப்பு பண்ணணும். கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்றது மூலிகை பண்றேன் நான் வந்து. ஏன்னா நீங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா மூலிகை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல நான் நிக்கிறேன். நானு எவ்வளவு மூலிகைகளை பாதுகாத்து வச்சிருக்கீங்க? என்னங்க ஐயா? எவ்வளவு மூலிகை ரகங்களை பாதுகாத்து வச்சிருக்கீங்க ஐயா? இவ்வளவு நாளா என்னுடைய ஆராய்ச்சிகள் அனைத்துமே வந்து என்னன்னா ஹைவே பகுதிகள், மலைப்பகுதிகள்ல நேச்சர்ல வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேங்க ஐயா. இப்பதான் ஒரு 3 மாதம் காலமாக 4 மாதம் காலமாக நான் வந்து மூலிகைகளை பயிர் வச்சுக்கிறேன். அதுல வந்து என்னன்னா நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகள் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி சுத்தமா அழிஞ்சிடுச்சுங்க ஐயா. வல்லாரெல்லாம் சுத்தமா அழிஞ்சிடுச்சு. அதுவும் நான் பதியம் வந்து வச்ச டைம் வந்து வெய்ய காலன்றதால வீரியமா வரல. அதுக்கு தேவையான செயல்பாடுகள் வந்து இப்போ வந்து நான் செஞ்சுங்க. அதுக்கு நிழல் கொடுக்குற மாதிரியும், அதுக்கு நிழல் என்ன மாதிரி செடிகள் வருது, ஆமணக்கு செடி போட்டா எப்படி நிழல் வருது, அடுத்து வந்து அது சத்து எப்படி மண்ணுக்கு கொடுக்குது, புளிச்சிக்கீரை போட்டா புளிச்சிக்கீரை கீழே வந்து வல்லார நட்டா நல்ல வீரியமா வருதுங்க ஐயா. இது மாதிரி ஒரு சில அனுபவங்களை எடுக்கிறேன். இப்பத்துக்கு மண்ணுல படிச்சுங்கிறேன். இப்பத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மூலிகை கட்டு இருக்கு. இன்னும் அடுத்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 மூலிகை வரும். அது அடுத்த வருஷத்துல ஒரு 50 மூலிகை வரும். இப்படி படிப்படியா டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு காலகட்டம் வந்து நல்ல ஒரு வந்து பாக்குறவங்களுக்கு அந்த மூலிகை சம்பந்தப்பட்டதுல எல்லாத்துலயும் போர்டு வச்சு காட்டலாம் இருக்கிறேன். எதுக்காக இது வந்து நான் வந்து இதுல களத்துல இறங்குறேன்னா, நம்மாழ்வார் படத்தை வச்சு இயற்கை சம்பந்தப்பட்டது பிசினஸ் சேல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி விற்கிறாங்க. அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி வாங்குறவருக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எதுன்னு தெரியல. அதை விற்கிறவங்களுக்கும் தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி யாருங்க சொன்னா, ஒரு விவசாயி சொன்னாரு. விவசாயி தான் எனக்கு கூப்பிட்டாரு. அந்த விவசாயிக்கும் தெரியல. இப்ப பாருங்க 3 பேருக்குமே தெரியல. வாங்குறவருக்கும் தெரியல, விற்கிறவருக்கும் தெரியல, விவசாயிக்கும் தெரியல. அது மஞ்சள் கரிசலாங்கண்ணியே இல்ல. அது வந்து என்னன்னா மரபணு பாத்திரப்பட்ட ஹைபிரிட் அது வந்து. அப்ப என்ன அப்படின்னா இப்ப இதெல்லாம் அழியுது. அதனால இதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து காட்டலாம். அப்ப நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வச்சுன்னு இருக்கேன் நான் வந்து. அது இதெல்லாம் நான் வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து காட்டிட்டு பதியம் போட்டும் கொடுக்குறேன். எதுவுமே பாதுகாப்பு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மூலிகைகளை மேம்படுத்துறேங்க ஐயா. அடுத்து காய்கறிகளை கொஞ்சம் இதுதாங்க ஐயா என்னுடைய பணி. இப்ப சிம்பிளா தான் இருக்கு. படிப்படியா அடுத்த மாசம் ஏப்ரல் 6ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில்
கிராமத்தில் மண் திருவிழா நடக்கும் ஐயா. நம்மாழ்வார் பிறந்த நாள். தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா சிறப்பு விருந்தினராக வராரு. வாய்ப்பு சரி. கிடைக்கிறவங்க வந்து அதுல வந்து கலந்துக்கலாங்க ஐயா. ஐயா கிட்ட நம்பர் கேட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுப்பாரு. அவர் வந்து நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்க அந்த களத்துக்கு வந்து இலவசமாக அன்னைக்கு வந்து செய்யறங்க ஐயா. வந்து எல்லாரும் நல்லா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தகவல் மண் திருவிழா தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா கலந்து நடக்கும். சரி, நல்லது. சந்தோஷம். நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா. இரண்டு, ஒரு பக்கம் மூலிகை, இன்னொரு பக்கம் இயற்கை விவசாயம், இரண்டு கருத்துக்களையும் நல்ல அற்புதமாக இரண்டு பேரும் கலந்துரையாடிய பாஸ்கர் ஐயா அவருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட நம்ம வள்ளிரைச்சல்ல நம்ம கண்ணப்பன் ஐயா வந்து ஒரு இயற்கை வாழ்வியல் முகாம் ஒன்று நடத்துறாங்க. அதுல கூட நீங்க கலந்துக்கிற வாய்ப்புகள் இருந்தா நம்ம குழுவில் உள்ளவங்களும் சரி மற்றவர்களும் சரி அதுல கலந்துக்கிற வாய்ப்புகள் இருந்தா கூட நீங்க கலந்துக்கலாம். வர ஏப்ரல் 1, 2 அது மாதிரி இந்த குழுல உள்ளவங்களே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மூலிகை மகேந்திரன் ஐயா வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து நம்மாழ்வாரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களும் வந்து அவங்க மூலிகை தோட்டத்துல வந்து அவங்களும் ஒரு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. அப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அவர்களையும் இது மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்க சொன்னீங்கன்னாக்கா, ஏன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க எந்தெந்த இடத்துலனாலும் ஒரு நேரத்துக்காக நம்ம இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம முன்மொழிகிறோம். ஏன்னா நம்ம வந்து கொல்லிமலை ப்ரோக்ராம் வந்து மே 26, 27, 28 வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து நான் அந்த குரூப்ல போட்டிருக்கிறேன். அதுல பயனுள்ள தகவலா இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வராங்க. ஈழர் பாஸ்கர் ஐயா கண்டிப்பாக வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வர்றாங்க. அது மாதிரி நிறைய பெரியவர்களோட உரைகளோட நம்ம அந்த நிகழ்வு நடக்கும். மற்றபடி இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுல நீங்கள் கலந்துகிட்டு பயிற்சி பெற்று நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதை நாங்களும் தெளிவுபடுத்துகிறோம். கொல்லிமலை நிகழ்வை பற்றி நம்ம வந்து முன்னாடியே இந்த குரூப்ல சொல்லியிருந்தோம். நீங்க வந்து அதுக்குண்டான பதில் இது வரைக்கும் சில பேர் கொடுக்கல. அதனால கொடுக்க ஆரம்பிங்க. யார் யார் வர்றீங்க என்னங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனாக்கா நம்ம அதோடைய ஏற்பாடுகள் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. பதிவுகள் வந்து கூட லேட்டா வரலாம். ஆனா யார் யார் வர்றாங்கங்கிற ஒரு முன்பதிவு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கூட நாங்க ஏற்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியான எங்களுக்கு ஒரு வழியா கிடைக்குங்கிறதுனால நாங்க அதை சொல்லியிருந்தோம். உங்களை சார்ந்தவர்களும் சரி, இதுல பயன்பெற்றவர்களும் சரி, இது இல்லாமல் வெளியில இருந்து அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வது இருந்தாலும் நீங்கள் அவர்களையும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட்டவுன் சங்கத்திற்கும், நமக்கு ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்ல ஒரு கருத்துக்களையும் அரிசிரகங்களை பற்றியும் அற்புதமாக விளக்கிய இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணிகளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றிகள், பல வாழ்த்துக்கள்.